ஹலோ காய்ஸ், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அல்மாஸ் ரெஸ்டாரண்ட். ரியாத்லே எவ்வளோ ஹோட்டல் இருந்தாலும் எங்களுக்கு இந்த ஹோட்டல் தான் ஃபேவரட். அது ஏன்னு போக போக சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜானோட நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் டேவும் அதுவுமா ஃப்ரீ இஃப்தார் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. நார்மல் டேஸில் இங்கெல்லாம் டேபிளே இருக்காது. இங்கே ஃப்ரீ இஃப்தார் ப்ரொவைட் பண்ணுறதுனால தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஹாய், அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம். நாம் படக்குன்னு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா இஃப்தார் கிட்டில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத ஒரு போர்டாகவும் கிட்டத்தட்ட அந்த கிட்டில் என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் இருக்குங்கிறத ஷோவாகவும் வச்சுருக்காங்க. இதோட ஃபுல் பேக்கிங் உள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. நாம் உள்ளே போய் பார்ப்போம். தேங்க்யூ. அப்படி நீளமாக போயிட்டே இருக்குது. சரின்னு உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. இங்கே வழக்கமாக இருக்கிற டேபிள் செட்டப்பை மாற்றி ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பை பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே சேலுக்காக மட்டும்தான். இங்கே ரேட் குறிப்பிட்டிருக்கு பாருங்கள், 1 ரியால் 2 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்நாக்ஸ்லாம் பெரும்பாலும் நோம்பு திறக்கிறதுக்காக இங்கேருந்து பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் திறக்கிறவங்களுக்காக தான் இது. இப்போ ஃப்ரீ அரேஞ்ச்மெண்ட் எங்கே நடக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். இந்த டியூட்டி மாற்றி விட்டாங்களா உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி யூனிஃபார்ம் இருக்குது. கோட் போட்டிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஹேண்ட்லர். ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கவங்க டேபிள் ஹேண்டில் பண்ணுறவங்க. ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஹேண்டில் பண்ணுறவங்க. அப்புறம் ஏப்ரானோட ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கவங்க பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ணுறவங்க. இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. பரபரப்பாக ஃப்ரூட்ஸ் கட்டிங் தான் போயிட்டுருக்கு. இப்போ அண்ணா ஆரஞ்சு வெட்டிகிட்ருக்காரு. ஏற்கனவே ஆப்பிள் வெட்டிகிட்டு இருந்தாங்க. வாட்டர் மிலான் இன்னும் லைனில் இருக்குது. இவங்க ஃப்ரூட் கட் பண்ணிட்டோம். நாம் அடுத்து என்னெல்லாம் டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு வழியாக பிளேட்லாம் வச்சு இங்கே டேபிளை நிரப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிளேட் இன்னும் நிரம்பலை. ஏன்னா ஒவ்வொரு ஐட்டமாக தனித்தனியாக வந்து வச்சிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாரையுமே யூனிக்காக ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேப் போட்டிருப்பாங்க, மாஸ்க் போட்டிருப்பாங்க, கையில் க்ளவுஸ் கூட போட்டிருப்பாங்க. ஃபுட் ஐட்டம் ஹேண்டில் பண்ணுற எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதோட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைஜீன். இந்த ஹைஜீனுக்காகவும் சில பேர் இங்கே ஃபேனாக இருக்காங்க, ஃபேவரட் ஹோட்டலாக நினைக்கிறாங்க. இந்த அங்கிள் தான் மோஸ்ட் சீனியர் எம்ப்ளாய், ஸ்நாக்ஸ் செக்ஷனில் இருக்காங்க. கண்டினியூவாக கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. சரி, இதில் என்னெல்லாம் இந்த பிளேட்டில் லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸ்வீட்டு டம்ப்ளிங். ஐயோ, முட்டை காட்டிட்டு போயிடு, இப்படி காட்டிட்டு போயிடா, முட்டை இப்படி காட்டிட்டு போயிடா. கீழே வச்சிடலாம். இதுக்கு பேரு முட்டை. அதோட வருது வாட்டர்மெலன், ஆப்பிள், கேஜூர், लेमन मिंट, क्या कॉकटेल मिक्स, मिक्स कॉकटेल जूस, ऑरेंज मिक्स, स्ट्रॉबेरी मिक्स, पूरा avocado मिक्स, मैंगो मिक्स, पाइनएप्पल मिक्स, எல்லா மிக்ஸ். எல்லா பிளேட்ல பரபரப்பாக வேலை நடந்துட்டு இருக்கு. இதை எடுத்து அங்கே வை, அதை எடுத்து இங்கே வை, இது ரெண்டுத்தையும் எடுத்து எங்கேயாவது வைன்னு ரொம்ப ப்ரெஷராக போயிட்டு இருக்கு. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இஃப்தார்லையும் சேம் அந்த இஃப்தார் கிட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே தான் இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 பேரை இங்கே உட்கார வைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க தான் இங்கே மேனேஜர். Nadim, Almas delivery man. She is from Bangladesh. ஸ்டாலில் என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் இவங்க நசீர் அங்கிள், இன்னொரு சீனியர் எம்ப்ளாய். இந்த பக்கம் அரேஞ்ச்மெண்ட்டும் பரபரப்பாக போயிட்டுருக்கு, இந்த பக்கம் ஸ்டாலும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸ்நாக்ஸ் தீர இங்கே ரீஃபில் பண்ணி சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க இந்த பக்கம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பக்கம் இஃப்தார் பேக்கோட கிட் ரெடி ஆகிட்டு இருக்குது. வாங்க போய் பார்ப்போம்.
ஆக ஆக உள்ள கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது. வெளியில் போய் பார்ப்போம், வெளியில் இருக்கிற டேபிள்லாம் ஃபுல் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்போம். Beef dry fry. Beef dry fry. Beef dry fry. Yes. BDF. क्या यूट्यूब YouTube है. हिंदी केरला तमिल. तमिल ही ले तमिल तमिल. तमिल हाँ. क्या हाल है ठीक है हिंदी नहीं आती தெரிஞ்சு வெளியில் இருக்கிற டேபிள்லாம் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். அடேங்கப்பா, வெளியில் இருக்கிற டேபிள்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வேறு எங்கெல்லாம் இன்னும் ஸ்பெஷல் டேபிள் போட்டிருக்காங்க அப்படின்னு. இங்கே மட்டும் இல்லை, ஹோட்டலில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் டேபிள் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம் வாங்க. இங்கே சாப்பிட்ருக்கேன், பிரியாணி சாப்பிட்ருக்கேன். கீழே இருக்கிற கிச்சன் வேறு, மேலே இருக்கிற கிச்சன் வேறு. அதான் மேலே பிரியாணி. அங்கங்கே தனித்தனியாக கிச்சன் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பங்க்அவுட் ஹால் இருக்குது. அந்த ஹாலும் ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட ஹால் ஃபுல்லாகிடுச்சு தான். மேலேயும் ஃபுல்லாகிடுச்சு, அவுட் சைடும் ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் உள்ளே மட்டும்தான் ஃபுல்லாகலை. இப்போ தான் ஜூஸ் வந்துட்டுருக்கு. நோம்பு திறக்கிறதுக்கு வெறும் அரை மணி நேரம் தான் இருக்குது. கூட்டம் வேறு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது இங்கே. அதுக்கு நடுவில் இந்த ஒர்க்கை வேறு இவங்க ஃபினிஷ் பண்ணி ஆகணும். I love you Tamil I love you Tamil Tamil. Ana Bangladeshi Ana Bangladesh How are you Kafal Hello Assalamualaikum friend देखो पीरी में चल रहे हैं, केरला है मताम अस्पीरी में चल रहे हैं. जो भी चाहिए आज अस्पीरी चलेगा. ठीक है மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடிட்ல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் முக்கியமா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே இருக்கிற மொத்த டேபிளுமே ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து என்ன, அங்கே ஸ்டால் இருக்கிற பிளேஸில் ஸ்டாலை தூக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டா எல்லோரும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் அங்கே உட்காரலாம். பரபரப்பாக சேல் நடந்துட்டு இருந்தாலும் இப்போ வேறு வழி இல்லை, ஸ்டாலை நவுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலை பாட்டாக கழட்டி அந்த இடத்துல ஸ்டால் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் மாற்றிட்டாங்க. எப்படி டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. சேரும் போட்டாச்சு, அவங்களுக்கான சாப்பிட்றதுக்கான எல்லா பொருளும் வச்சாச்சு. டக்குன்னு சலா டைமும் வந்துருச்சு. அண்ணா சலான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வராப்பில் பாருங்க. ஒரு வழியாக நோம்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. நாமளும் நோம்பு திறந்துருவோம். திறக்கிறப்ப சொல்கிற துவாவை சொல்லி பிஸ்மில்லான்னு நோம்பு திறந்தாச்சு. சரி, இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, இங்கே இருக்கிறவங்களாம் எங்கே நோம்பு திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இவ்வளோ நேரம் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் அங்கங்கே ஸ்டோர் ரூம்லேயும் கிச்சன்லேயும் டக்குன்னு நின்று நோம்பு திறந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு உட்கார்றதுக்கு அங்கே ஸ்பேஸே இல்லை. சரி, இஃப்தாரில் என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூடயே நின்று அந்த கேஷ் கவுண்டர்லேயே நானும் நின்ட்டேன். அண்ணன் ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் எடுத்துகிட்டு வந்தாப்புல. கஸ்டமர் ஒரு வாடிக்கையாளர் நாங்கள் பார்த்தாலும் கடைசி நாங்கள் துண்டு பாருங்க.
இல்லை அதான் இதில் சோகம் என்னன்னா எல்லாருக்கும் நல்ல வாங்கி விதமாக சாப்பாடுலாம் கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு கடைக்கு ஒரு கஸ்டர்ட் மட்டும் தான் கிடைக்குது. இருக்கிறத கஸ்டர்ட் வயிற்றுக்கு கொஞ்சம் குளுமையாக இருக்கு. சோளமாவு குளுமையாக இருக்காது, ஒன்றும் இருக்காது, அடைச்சு போகும். வரதும் யாரும் தெரியும் நல்லா இருக்கா சாப்பிடணும். அதில் ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது. கஸ்டர்டு செம்ம ஸ்வீட்டு, ஃப்ரூட்லாம் அங்கங்கே கட் பண்ணி போட்டிருக்காங்க. கச்சக் மச்சக்குன்னு வாயில் சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே கூலிங்காக இருக்கிற கஸ்டர்ட் அப்படியே உடம்புல ட்ராவல் பண்ணுறது அப்படியே தெரியுது. அப்படியே கூடவே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய கஷ்டம். வாங்கினவிட்டேருந்து நான் கொஞ்சம் மிக்ஸி ஜூஸை வாங்கி குடிச்சு பார்த்தேன். கொய்யாக்கலடா மிக்ஸு ஆமாம் எல்லாமே இருக்கு. கொய்யாக்காவும் இருக்கு. கலர் மட்டும் மாற்றி வச்சுக்க. எடுத்து இதுக்கு பேர் கஞ்சி. கஞ்சி வேணாமா? நல்லதை குடிக்காத. என்ன இவ்வளோ இதை ஊற்றிட்டேன் எனக்கு. ஆமாம் இல்லை வயசில் பெரியவரில் அதனால தான். சூப்பர். உனக்கு ஏன்னா மூஞ்ச புடுது. இதுக்கு பேர் தான் கஞ்சி. கஞ்சி சௌரியம் தர குடிப்பேன். அதில் அல்மாசில் குடிப்பேன். பஜ்ஜி அதெல்லாம் சரியாக வராது. இதுக்கு நீ பேர் தெரியுமா? ஆரஞ்சும்பாங்க. பார்த்தது இல்லை. வாயில் வச்சு பாரு தெரியும். ஓ பழம்புரியா? ஃபஸ்ட் டைம் பழம்புரியை டேஸ்ட் பண்ணுறேன். நல்ல உள்ள ஸ்வீட்டாகவும் வெளியில் பஜ்ஜியாகவும் ஒரு ஃபீலு. நான் பஜ்ஜி சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். ஒரு ஸ்வீட்டு பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. இது பேர் பழம்புளி, அதாவது பனானா ஃப்ரை. மூஸ் மகிழி. மூஸ்னா பழம், வாழைப்பழம். மகிழின்னா வறுவல். கஜு. தேங்க்யூ. எவ்வளோ நல்ல பையன். இது வெங்காய போண்டா. சூடாக இருந்திருந்தால் உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆறு இருக்கும்போதே நல்லா இருந்துச்சு. சூடாக இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சு அடுத்து நான் ரைஸுக்கு வந்துட்டேன். போயிட்டு கொஞ்சோண்டு பாஸ்தாவும் கொஞ்சோண்டு கப்ஸாவும் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க. பாஸ்தா செமையாக இருந்துச்சு. மைல்டான காரத்தோட நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பாஸ்தா. சரி அடுத்து கப்ஸா சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கப்ஸா எடுத்து சாப்பிட்டேன். இன்னும் கப்ஸா சூடாகவே இருக்குது. இவங்க சர்வ் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour ஆகும். அந்த பாத்திரம் பயங்கரமான பாத்திரம் போலக்கு இன்னும் சூடாகவே இருக்குது. கப்ஸா உண்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நான் போயிட்டு லெமன் மின்ட் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டக்குன்னு குடிச்சு பார்ப்போன்னு பார்த்தா குடித்ததுல இது ஒன்று தாங்க வேறு லெவல் ஃபீலிங்கு. சரின்னு சொல்லி ஜக்கோட தூக்கிட்டு வந்து மறுபடியும் ஊற்றி குடித்தேன் நான். அடுத்து ஷோர்பாவை கொஞ்சோண்டு ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு பேர் ஷோர்பாவாம். லைட்டாக குடித்தா நோம்பு கஞ்சி ஃபீல் மட்டும்தான் வருது. ஆனால் கலர் டிஃப்ரெண்ட்டு, கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் நல்லா இருந்துச்சு பக்காவா. நான் இங்கே இஃப்தார் கிட்டில் இருக்கிறத சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி மறுபடியும் ஹோட்டல் மோட ஆன் ஆகிட்டு நான் இங்கே நோம்பு திறந்த நேரத்தை விட ஜாலியாக இவங்க கிட்ட பேசின நேரம் தான் அதிகம். இங்கே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி நேபாள், பங்களாதேஷ்னு எல்லா ஊர் மக்களும் இருக்காங்க. அப்புறம் என்ன, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க. டாடா பாய், see you from ஆசிஃப் அல் ரியாஸ்.